இங்கே வந்திருக்குது ஷூரா கேமிங். இன்றைக்கி உள்ள வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, போன தடவை வேணால் கிராணிக்கிட்ட அடித்து தோற்றுப்போம். ஆனால் இந்த தடவை நம்ம தான் கிராணி அடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இனி நான் அப்படியே மெயின் டோர் எஸ்கேப்பை முடிகிறேன், மாஸ்க் காட்டுறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அதுக்கான வெப்பன்ஸ் எல்லாத்தையும் தேட வேண்டும். என்னடா அது கட்டிங் பிளேயரு போடு, சூப்பர். நேராக மேலேருந்து ஓடி போயிட்டு கீழே போடுவோம். நகருங்க ப்ளீஸ். ஓகே, தட்டி விட்டு போக வேண்டியதான். இங்கே வெப்பன் கீ ப்ளீஸ் தாங்க. வெப்பன் கீ என்னடா இது ஸ்பார்க் ப்ளக்கு. ஓகே, பார்த்துக்கணும் ஓடுங்க. இங்கே ஒன்றும் இல்லை. கீழே போய் பார்ப்போம். சவுண்டு குறையணும். போன வீடியோவில் வேணும்னா சவுண்டு வந்து அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த வீடியோ அந்த மாதிரி இல்லை. நான் மிஸ்டேக் பண்ண மாட்டேன். ஓகே, ஐயோ ஏன்னா நான் தோத்துறியோ எனக்கே புரியல. எந்த பக்கம் இப்படிக்கா ஓடிடலாம், அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் சத்தம் போட்டு விட்டா கிராணி அந்த பக்கம் வந்துடுவா. நம்ம இந்த பக்கமே போயிடலாம். இங்கே தேடிட்டு இருக்கான். ஓகே, கிராணி இங்கே பாரு, கட்டிங் பிளேயர் எடுத்து யாரும் விளாண்டுருக்கானே, சீக்கிரம். அது யாரும் இல்லை, நானாக விளாண்டுருக்கேன். கிராணிக்கிட்ட அப்படி சொன்னால் தான் மேலே போவோம். ஓகே, அது வேலையை பார்க்க போச்சு. நம்ம வேலையை பார்க்கலாம். இப்போ நேராக போய்ட்டு நம்ம கார்க்கு எடுத்து வரணும். அதுக்கு முன்னால் நம்ம இந்த கட்டிங் பிளேயர் தேவைப்படும். அதை ஃபஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, வாங்க போகலாம். இங்கே மேலே போச்சா? ஐயோ, அந்த சைடு போகணுமே. ஓகே, திரும்பி வந்து அதே இடத்துல போயிட்டு டபார் அப்படின்னு போட்டு விட்டா போதும். அவன் வந்து அங்கே எட்டி பார்த்துருப்போம். ஓகே, சத்தம் போட்டு விட்டாச்சு. இப்போ அவன் அங்கே தான் போவா. நம்ம இப்படிக்கா சுற்றி அப்படிக்கா போயிட்டு என்னன்னு தான் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். இங்கே பேட்லாக்கி கிடச்சா, ஆமாம் பேட்லாக்கி கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே, புக்கு தேவைப்படாது. இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் ட்ராவர் வச்சுருக்கானுங்க? இங்கே ஒன்றுமே இல்லைப்பா. இங்கே ஓகே, ஸ்பெஷல் கீ ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. அதுக்கு முன்னால் கிராணிக்கு அங்கே போயிட்டு ஒரு சத்தத்தை போட்டு விட்டு வந்துட வேண்டியதான். அப்போ அங்கே வந்து ஓஹோ அப்படின்னு பார்த்துருப்பா. ஓகே, இப்போ ஸ்பெஷல் கீ எடுத்துட்டு நேராக ஓடிடலாம் இங்கேருந்து. ஏன்னா வந்து அங்கே இன்னும் தம்பி இந்த புக்கும் அப்படின்னு பார்த்தாலும் பார்த்துருவா. அதனால் சரி, இப்போ நமக்கு தேவையான பொருள் என்னன்னு தெரியுமா? ஹெம்மரு தேவை, பேட்லாக்கி, மாஸ்டரு, அதெல்லாம் தேவைப்படும். அதுக்கு முன்னால் இந்த ஸ்பெஷல் கீயை கொண்டு போயிட்டு போட்டு வந்துடலாம். ட்ராப்பா, இவன் இந்த ட்ராப் போடுற மட்டும் விட மாட்டா, எனக்கு அது மட்டும் தான் தெரியும். ஓகே, சரி நேராக போயிட்டு மேலே போயிட்டு இந்த ஸ்பெஷல் கீயை போட்டு வந்தோம்னா, ஏன்னா யூஸ் பண்ணால் நமக்கு இதாக ஈஸியாக இருக்கும். யூஸ் பண்ணாட்டி என்னால் எங்கேயோ போட்டு ஐயோ காணா போச்சு அப்படின்னு தேடிட்டு அடி வாங்குறதுக்கு பேசாமல் இப்படியே பண்ணிட்டு போயிடலாம். நேராக இப்போ கக்கூஸில் போயிட்டு, சாரி ஐ மீன் டாய்லெட்டு, அங்கே போயிட்டு பார்க்கலான்னு பார்த்தா கிராணி வந்துட்டா. ஸோ அவ்வளோதான், ஒரு ரெடி முடிஞ்சு கேஸ். பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம். டே 2 பரவாயில்ல, என்கிட்ட தான் அதிக நாள் இருக்கியா. ஆனால் அந்த மேட்ச்சில் நீ வேணால் அடிச்சிருப்பேன், இந்த மேட்ச் முடியாதுலோ. ஆமாம், அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கீழே போகணும், போய் பார்த்து வந்துடுவோம் நாங்கள். ஓகே, போன மேட்ச்சு ஃபெயிலியர் ஆச்சு, ஆனால் இந்த மேட்ச் முடியாது. இங்கே தட்டி விட்டு உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, ஷார்ட் கன். என்னடா போன மேட்ச் உள்ள மாதிரியே கிடையாது. ஓய், ஓகே அது இருக்குது, அது இப்போ யூஸ் ஆகாது. ஸோ வாங்க கீழே போயிடலாம். ட்ராப்பு பார்த்தேன், அதனால் ஒதுங்கி போகலான்னு பார்த்தேன், மாட்டிக்கிட்டு. அப்புறம் அதை தூக்கி வீசிட்டு ஒரு இடத்துல நேராக கீழே வந்தேன். ஃபஸ்ட்டு இங்கே சட்டம் போட்டு விட்டுடலான்னு டமால் டுமில் அப்படின்னு போட்டுவிட்டேன். இருங்க டமால்
போடு டுமில். ஓகே 2 தடவை சத்தம் கேட்டுச்சு, அவள் வருவா. ஸோ நம்ம வந்துட்டு கீழே போயிட்டு அந்த கேப்பில் ஷார்ட் கன் பீஸை போட்டு வந்துடலாம். ஸோ மேலே நீங்கள் கேட்பீங்க டெலிகிராமில் இந்த வீடியோலாம் போடுவீங்களா அப்படின்ட்டு. இல்லை நான் போட மாட்டேன், நான் ரெடியாக வந்து யூடியூப்பில் பார்த்துக்கோங்க. அதில் நான் சில ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுவேன். ஓகே ஓகே இப்போ இங்கே போயிட்டு அடியில் பூந்து போ. ஒன்றுமே கிடையிலையே. மிஸ்டர் காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு போய் பார்த்தோன்னே. ஓகே இங்கே ஓப்பன் த டோர். வின்சென்ட்லும் கிடைக்கல. டேய் ரிமோட்டு கொடுத்துருக்கானுங்க. என்ன கைஸ் இது லேட் கேமாக இருக்குது. முன்னாடியே ஒரு 22 மினிட்ஸ் ஓடிச்சு அந்த கேமு. இந்த கேம் எவ்வளோ மினிட்ஸ் ஓட போகிறோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஸ்டோரேஜ் முடிகிறது. சரி ஃபஸ்ட்டு கார் பேட்டரி கொண்டு போய் போட்டு வந்துடுவோம். அந்த மேட்ச் நடந்த மாதிரி இந்த மேட்ச் நடத்தக்கூடாது ராஜா அப்படின்னு. கார்கி எங்கே இருக்கோம் ஞாபகம் இல்லை. எங்கடா இருக்கோம் கார்கி, மறந்தே போயிட்டேன். இங்கே நம்ம சத்தம் போட்டோம்ல, கிராணி வந்துட்டு போயிருக்கா. அது நல்லாவே எனக்கு அடையாளம் தெரியுது. டேய் எங்கடா இருக்கு கார்கி? எதுலையோ இது இருக்கும், போய் பார்க்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் நம்ம போகாமல் விட்டுட்டோம், ஏதோ இருந்தால் அவ்வளோதான். ஓகே ஒன்றும் இல்லை, பேசாமல் நம்ம சீவருக்குள்ளே போயிட்டு பார்த்துடலாமா? சீவர். ஓகே உள்ளுக்கு என்ன இருக்குது? ஐ திங்க் ஸோ ஹேமர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ப்ளே ஹவுஸு இந்த டாஞ்சி வச்சுப்போம். ட்ரைனேஜ் இங்கே தான் போய் தேடுறோம். இப்போ சரி நம்ம ஃபஸ்ட்டு புக்கத்து போய் அங்கே வச்சிடலாமா? நம்ம கீழே போயிட்டு பார்க்கலாம் அங்கே இருக்கான்ட்டு. ஓகே சரி நம்ம அங்கேருந்து போகலாம். ஓகே எப்படின்னா மணி அடிச்சிச்சு, நம்ம போயிட்டு ஒழிஞ்சிப்போம். அங்கே போயிட்டு இந்த புக்கை வச்சுட்டு புக்கை ப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டு ஒழிஞ்சிக்க வேண்டியதான். ஓகே இப்போ இந்த இதுக்கு உசுறு வந்துடும். சரி இங்கே போயிட்டு ஒழிஞ்சிட்டு பார்ப்போம் வருதா இல்லையான்ட்டு. ஸோ நீங்கள் கேட்டிருப்பீங்க எப்படி நான் இதெல்லாம் எடிட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. எடிட் பண்ணது வந்துட்டு நான் இந்த தடவை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நானும் பார்த்தேன் ரொம்ப நேரமாக, காணும். ஒரு 5 நிமிஷமாக பார்த்துட்டு இருந்தேன், காணும். அதுக்கப்புறம் இதோ இங்கே காணும்டா. ஹேய் 7 நிமிஷம் ஓடிச்சு, சீக்கிரம் உசுறு வரல. நானும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணிடுது. ஓகே அப்படியே எத்தி ஒன்றாவது இதில் போட்டேன். ஐயோ டேபிள் வேறு சத்தம் கண்டிப்பாக. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸ்லெண்ட்ரி நான் அம்மா கீழே வந்துடுவாங்க தானே, அப்போ பின்னால் போயிட்டு தள்ளிட்டு வரீங்க, அப்போ வெளியே வந்துடுவாங்க. இப்போ பாருங்கள் என்ன நடக்குது. மட்டும் ஒன்றுமே நடக்கலை. நடக்குது. ஓகே ஐயோ பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம் விடுங்க. கிராணியோட ஸ்லெண்ட்ரி நான் அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கவே இல்லைங்க, திடீர்னு வந்துட்டாங்க. எனக்கு அப்பயே தெரியும். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? சாவி எடுத்து நேராக கீழே போகணும். நோ ஹைட் ஒழிஞ்சி பார்ப்போம். இப்போ பாருங்கள். தந்து வரணும். அதேதான். போன மேட்ச் ஆனால் கிராணி ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் இந்த மேட்ச் முடியாது. ஓகே ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு அந்த இது இருக்குல்ல, நான் பேர் ஸ்பார்க் ப்ளக் கொண்டு போய் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இன்ஜின் பாட்டும் கொண்டு போய் போட்டுருவோம். ஓகே சரி ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு போவோம். இந்த டமால் டுமில்
3 தடவை போட்டு விட்டா இந்த கிராணி இந்த பக்கம் வந்துடும். நம்ம இப்படிக்கா போயிட்டு கீழே கேப்பில் ஸ்பார்க் ப்ளக் போட்டு வந்துடலாம் வாங்க. ஓகே ஸ்பார்க் ப்ளக். ஓகே இப்போ நமக்கு என்ஜின் பார்ட் தான் தேவைப்படுது. நம்ம நேராக கிராணி ஸ்பான் ஆகும் தெரியுமா, அந்த இடத்துக்கு போகணும். இதாங்க இந்த பக்கம் இந்த சோஃபா முன்னாலதும் இங்கே இருக்குது 5 HP. ஓகே கார்கி மழை தான் தேவைப்படுது. போன மேட்ச்சில் நானே சொந்தமாக செத்துக்கிட்டேன், ஆனால் இந்த மேட்ச்சில் முடியாது. ஏனென்றால் எனக்கு தெரிஞ்சிச்சு எங்கே தான் இது இருக்குன்ட்டு. ஓ ஆமாம்ல, இந்த குட்டி பீஸ் இருக்குல்ல அதான் கன்னு, அது எதுக்குள்ளே இருக்குன்னா உள்ளுக்கு பாருங்கள் அதுக்குள்ளே இருக்கும். அப்படி இல்லாட்டி எங்கே இருக்கும் தெரியல. இப்போ என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுது, ஒன்றுமே கிடைக்க மாட்டேது. ஒன்றுமே கிடையாதுன்னா நான் என்ன பண்ண முடியும். ஓகே 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 மேலே போயே பயமாக இருக்குது. திடீர்னு வந்து இன்னும் தம்பி இந்த பக்கம், ஐயோ வர மாடின, ஓடுங்க ரஷ்டி. ஐயோ தொத்துறா, ஓடுங்க சீக்கிரம் ஸ்பைடர் கீயை போட்டு கீழே குதிச்சு ஓடி வந்துடும். வாங்க போகலாம். சரி சீக்கிரம். ஓகே அப்புறம் நானும் கிராணிகிட்டேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். இங்கே ஒரு வழி இருக்குது, இதை அன்லாக் பண்ணிப்போம், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரி இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிவந்தி ஓடும், அது ஓடி போட்டோம். நம்ம போய்ட்டு ஏதோ கிடையாதான்னு பார்ப்போம். நத்திங். ஹேமர் ப்ளீஸ், ஹேமர் அட் ஷார்க். ஓகே எங்கேயும் ஒரு வழி இருக்குது. ஓகே நத்திங் மேலேவா. ஓகே போய்ட்டு மீட்டு கடைகளாம் போல பார்த்தாங்க. அந்த சிவந்தி வந்துட்டு நான் அப்படியே பதுங்கிட்டேன், அப்படியே ஒழிஞ்சிக்கணும். எங்கள் அந்த சிவந்தி வந்து தொத்திடுச்சோன்னா நான் அப்படிக்கா குச்சி ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் கீழே கிராணியோட ட்ராப் இருக்குல்ல, அது பக்கை கீழே நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு தெரியல, நான் அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். பார்த்தா இங்கே இருக்குது வீல் கிராங்க்கு. அட பாவீங்களா, மற்ற பொருளெல்லாம் ஒழிஞ்சிருக்கோம் இந்த வீல் கிராங்கில். அதனால் போயிட்டு இந்த வீல் கிராங்கை அன்லாக் பண்ணி என்ன பொருள் தான் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே அந்த வீல் கிராங்க் இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ காமிக்கிறேன். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு சீவருக்குள்ளே குதிச்சுக்கோங்க. இப்படி ஒன்றும் ஆகாது, காலும் உடையாது, வெறும் குதிங்க. ஓகே குதிச்சோன்னே இங்கே இன்னொன்று ஒரு குதி. ஓகே அதுக்கப்புறம் குமிஞ்சி நேராக இது போகும். என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு சிவந்தி இருக்கான்னு பார்க்குறீங்க. பார்த்தீங்களா அந்த மாதிரி அது திடீர்னு திரும்பவும் பார்த்துருங்க. அது பின்னாலே போயிடாதீங்க, பின்னால் கெட்டுக்கு போனீங்கன்னு வைங்க, அது பிடிச்சி கபக்குன்னு தின்றும். ஓகே இன்னும் பீஜம் கேட்குது அதோட. ஓகே அதுக்கப்புறம் ஐயோ என்னடாச்சு. அப்புறம் எல்லாருக்கும் ஒரு நன்றிகள். எதுக்காகனா ஒரு 2 சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் நன்றி. ஓகே அதுக்கப்புறம் மறக்காமல் லைக் போட்டு ஷேர் போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா வீடியோவும் போட முடியும். சரி வாங்க நேராக கேம் பிளேக்குள்ளேயே போயிடலாம். ஸ்பைடர் எங்கே காணோம், வாங்க இப்படிக்கா ஓடி போயிடலாம். ஓகே இப்படிக்கா ஓடிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிராங்க் இருக்கும், அதை நீங்கள் திருவேனா அதே திருவிடும். திருவிட்டு இங்கே வந்து ஓடி போய் பதிங்கணும். ஓகே ஒன்றும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வழி இருக்கும். ஓகே இதுக்குள்ளே ஏதோ இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, இதுலேயே அது பாதை மேலன்னு இருக்குது. இதுக்குள்ளே என்ன வழின்னே தெரியல, எங்கேயோ போயிட்டுருக்கோம். வந்த வழியில் வரோம் போலையா. ஓகே நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ இந்த மேலே எடுத்துகிட்டு போய் நம்ம வெட்டி உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். தம்பி பேட்லாக் கீ இல்லாட்டி கார் கீ கொடுங்கப்பா சாமி. கார் கீ கொடுத்தா கூட ஹாப்பியாக இருப்பேன்டா. ஓகே நம்ம எதுக்கும் ரிஸ்க்கு எடுக்கலாமா. ஓகே ரிஸ்க் எடுத்தே போவோம் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பெல் இருக்கும், அதனால் இப்படிக்கா போங்க. அப்படி போனீங்கன்னா மணி அடித்து கிராணி வந்து உங்களை அடித்து அப்படியே இதில் வெட்டி விட்ருவோம். ஓகே, ஸோ வேணாம். ப்ளே ஹவுஸ் கீ காகிவீலுக்கு நான் எங்கடா போவேன்? ப்ளே ஹவுஸ் கீ மட்டும் கொடுத்துருங்க. காகிவீலுக்கு எங்கே போவேன் அதான் நானும் சொல்கிறேன். ஓகே, அன்லாக் பண்ணியாட்டு தூக்கி இங்கே போட்டுருவோம். கிராணி கரெக்டாக வர்ற போது போகலான்னு சொல்கிறக்கிட்டு கீழே நான் குதிச்சிட்டேன். நானாத்த பண்ண பக்கிட்டு. ஓகே, அப்படிக்கா போயிட்டு நான் நேராக கீழே வந்துட்டேன். இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், குருவிக்கிட்ட வந்துட்டு ரிமோட் இருக்குது. ஹேமர் போயிட்டு அந்த இடத்துல சீவருக்குள்ளே போயிட்டு ஹேமரை தேடுவோம். சரி வாங்க போகலாம். சீவர்கிட்ட தான் போயிட்டு ஹேமரை தேடி ஆகணும். சரி வாங்க போகலாம் கீஸ். ஓகே, கம்மோன் லெட்ஸ் கோ. கிராணி எங்கேயோ பார்த்துட்டாங்க. ஐயோ ஓடு, பின்னால் பார்க்காம ஓடுங்க அப்படின்னு நானும் ஓடி இப்படி வந்துட்டேன். ஓகே, இப்படி வந்து ஒளிஞ்சி பார்த்தாக்கா ஓகே நான் கட்டிங் பிளேயர் எடுத்து அங்கே சவுண்டு போட்டுவிட்டேன். ஆனால் கிராணி அந்த பக்கம் போயிட்டு சரி வேறு நம்ம போயிட்டு சீவருக்குள்ளே தேடுறான்னு நான் சீவருக்குள்ளே குதிச்சிட்டேன். ஆனால் சில சமயம் பார்த்துருங்க பக்கையிடும். அங்கே இருக்கும் காக்வீல் எடுத்துக்கலாம். ஓகே, 2 காக்வீல் இருக்கும். அதில் நான் 1 கண்டுபிடிச்சிட்டேன், இன்னொன்று கண்டுபிடிக்கல. சரி நம்ம கொண்டு போய் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். நேராக ப்ளே ஹவுஸ்க்குள்ளே வந்தாச்சு கிட்டக்கு. இப்போ நேராக உள்ளுக்கு போயிட்டு கார்கீல் போட்டுடலாம். இன்னொன்று ஒரு கார்கீல் போடலாம். உள்ளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். கார்கியை மட்டும் குத்தாதீங்கப்பா, நான் சேடாகிடுவேன் சத்தியமாக. சரி மற்ற இடத்துல போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி வேறு ஏதாவது உள்ளுக்கு இருக்கும், பார்த்து போய் பாருங்கள். அதுக்கப்புறம் எலிவேட்டரில் கூட போய் பாருங்கள், ஏதாவது கிடைக்கும். ஓகே, விட்டுட்டு போயிடுறாங்க அப்படியே கேம். இப்போ நான் உங்களுக்காக தான் செஞ்சிட்ருக்கேன். மணி பாருங்கள் எத்தனை மணின்னு. பசி எடுக்குது, பரவாயில்ல. ஓகே, இப்படி வந்து இப்படி போயிட்டு ஐயோ இங்கே இல்லை, இப்படி வந்து இப்படி உள்ளே போயிட்டு இங்கே போயிட்டு அப்படியே இங்கே போயிட்டு இங்கே எடுத்தாச்சு. 2 இடத்துலையும் எடுத்தாச்சு. இது கோசம். ஓகே, டக் 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 டக்குன்னு சத்தம் கேட்குதா கைஸ், காப்பாற்றுங்க. அப்பாடா தப்பிச்சிட்டோம். அது கைஸ் ஒன்றுமே இல்லை, நம்ம மேலே தான் போய் தேடணும் போல. ஆனால் ஹெம்மர் இங்கே தான் இருக்கும். எலவேட்டர்கிட்ட போகலான்னு பார்த்தா அந்த ஸ்பைடர் எங்கே ஓடுது. இங்கே தான் போயிட்டுருக்கு பாருங்கள், நடந்து திரும்புது. இந்த பக்கம் போச்சு. சூப்பர். நம்ம அப்படிக்கா போயிட்டு இங்கே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். மீட்டு போடு, மாசு தான். ஓடுங்க அப்படின்னு ஓடுறோம். ஓகே, ஓடி வந்தாச்சு. எல்லாம் தப்பிச்சாச்சு. ஓகே, அடுத்த கேம் பிளே என்ன போடலான்னு சொல்லுங்கள், அதுவும் போட்டுடலாம். ஈவன் நான் போடலாமான்னு யோசிக்கிறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷன் என்னது நீங்கள் சொல்லுங்கள் என்ன வீடியோ போடலான்னு. கிராணி ஏன் கிராணி போட்டு தோத்துற? ஐயோ நம்ம ஓடி இருக்கலாம், நான் அப்படிக்கா வந்து மாட்டிக்கிட்டேன். ஓகே மேலே போயிடலாம். மீட்டு அப்பா எப்படியோ தப்பிச்சிட்டோம் ப்ளீஸ். இப்போ மேலே போயிட்டு இந்த மீட்டை வச்சுட்டு சிவந்திக்கிட்ட ஏதோ இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்து வந்தோம். ஹெமர் இருந்தால் நல்லது, மற்றது இருந்தால் கெத்துது அப்படின்னு வந்து சாப்பிடு. உள்ளுக்கு என்ன இருக்குது வெஞ்சு. ஓகே, இந்த தடவை என்ன எஸ்கேப் செய்ய போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர் எஸ்கேப். அதை சாப்பிட்டு அது பார்த்துட்டு போயிடும். ஓகே, உள்ளுக்கு சேஃப்டி வேறு நத்திங். இப்போ நம்ம கார்கி மட்டும் தான் வேணுங்க. நம்ம நேராக இப்போ என்ன பண்ணுறோம், இதுக்கு போகிறோம்.
கீழே போக வேண்டியதான். 2 more ப்ளீஸ், லெட்ஸ் கோ. ஓகே, நானும் அப்படியே கீழே வந்துட்டேன். கீழே ஏதோ இருக்குன்னு பார்க்க. இந்த ஸ்பைடர் எங்கே விடுது போவேன். அதை பார்த்தோம் அப்படின்னு வந்தது. அப்படி எலவேட்டர்கிட்ட வந்தாச்சு. எந்த நம்பர் போடலாம்? செத்துற மட்டும் கூடாது. நான் ஃபர்ஸ்ட் நம்பர் பிக் பண்ணுறேன். ப்ளீஸ் டோன்ட் லெட் மீ டை. ப்ளீஸ் 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 லெட்ஸ் கோ. கமால். கான்ஃபிடென்ட்டோடு எடுத்தேன். இப்படி ஆயிட்டு பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கணும். ஓகே, நான் அதுக்கப்புறம் 2வதுல என்ன இருக்குன்னு பார்க்க வந்துட்டேன். ஓகே, அந்த இடத்துக்கு வந்துட்டேன். எலவேட்டருங்கடா. டீ கூப்பிடுங்கடா. டேய் சீக்கிரம்டா, எலவேட்ரு. வா 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 சீக்கிரம் வா சீக்கிரம். அப்பாடா. ஓகே, நான் 2வது தான் நினச்சேன். ஆனால் 1வது வெடிச்சிச்சு. கருமோ என்னத்த சொல்ல. விடுங்க கைஸ், பார்த்துங்க. என்னோட கவுத்தொலை. ஓகே, வின்சென்ட்ரு சூப்பர். நைஸ் ஐட்டமு. ஃபஸ்ட்டு இங்கே வரணும். ஓகே, நாங்கள் இப்போ கீழே போயிடலாம். பட்டன் எங்கடா போ. ஓகே, இதே மாதிரி இன்னொன்று கேம் இருக்குது. அது பேர் கிராணி மல்டி பிளேயர். இந்த கிராணி மல்டி பிளேயரை விளாண்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் விளாண்டுக்கலாம். கிராணி மல்டி பிளேயர். ஏன்னா மல்டி பிளேயர் தானே, நீங்கள் மல்டி பிளேயராகவே விளாண்டுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே போயிட்டு இப்படி குதிச்சு நேராக நம்ம அந்த ப்ளே ஹவுஸ் இருக்கோம்ல, அந்த பக்கம் போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்படி போகிற விதம் இப்படி போகுது நல்லதுன்னு நினச்சிங்கன்னா இல்லை. இந்த சவுண்டை போட்டுவிட்டு போவோம். 1 2 3. ஓகே, 3 தடவை சவுண்டு போட்டு விட்டுச்சு. இப்போ கிராணி அந்த பக்கம் டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிருக்கோம். நம்ம இப்படியே போயிட்டு அங்கே போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஓகே, ஹேமர் கிடச்சா நல்லது. ஹேமரில் நிறையா நம்ம விஷயம் செய்யலாம். ரொட்டேட் விஞ்ச். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹேமர் தான் இருக்கணும் அதுக்குள்ளே. ஹேமர் ஹேமர் ஹேமர். ஓகே, யோ சரி. நான் சொல்லலை. ஓகே, பக்காச்சு பையாய். ஓகே, மேலே என்ன இருக்குதுன்னு ஸ்லண்ட்ரி நேரத்தில் உடச்சி போயிட்டு பார்த்தோன்னா நான் கூட நினச்சிட்டேன் ஐயோ கன் பீஸ் அப்படின்ட்டு. அது கன் பீஸ் இல்லை. சரி, அவங்க மேலே போய் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம். உடச்சி பிளாங்கெல்லாம் இந்த பக்கமும் போகணும். உள்ளுக்கு சேஃப் கீ இருக்குது. 1 2 3. கைஸ் போடுங்க கைஸ். நம்ம காது வீல் கிடச்சிருக்கு. சூப்பர். ஓகே, இப்போ சத்தம் கேட்டுச்சு. கிராணி எப்படி இருந்தாலும் இந்த பக்கம் வருவா, அது எனக்கு தெரியும். ஆனால் நான் வந்து இங்கே பதுங்கிட்டேன். வந்தோடனே நம்ம அந்த பக்கமாக கீழே குச்சிடலாம். ஓகே, வாங்க ஓடுங்க. ப்ளே ஹவுஸ் போயிட வேண்டியதான். ப்ளே ஹவுஸ் போட்டு காகுவியில் போட்டு நேராக கீழே போய்ட்டு டமால் 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 டுமின்னு சத்தம் விட்டு வந்துடலாம். ஓகே, நம்ம கோடு வேணும். ஓகே, என்ன கட்சிக்கு வெப்பன் கீ. நைஸ். ஓகே, கிராணி அங்கேருந்து வரா. நம்ம அவளுக்கு தெரியல நம்ம இப்படிக்கா வந்துட்டோம். நம்ம மேலே ஏறிக்கலாம். மேலே ஏறி போய் வெப்பன் கீ எடுத்துட்டு எவ்வளோ நேரம் இந்த வீடியோ எவ்வளோ நேரம் ஓடி 24. சரி பரவாயில்ல, முடிச்சா சரி. கிராணி இங்கே சவுண்டு போடு. ஓகே, சவுண்டு ஆச்சு. ஸோ கிராணி இந்த பக்கம் வரணும், வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறக்கிட்டையும் கிராணி வந்துடுச்சு. போடு. அவ்வளோதான், ஒரு அடி தான் சோலி முடிந்து. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நேராக மேலே பிளாங்க் இது பண்ணலாமா இல்லாட்டி இங்கே போகலாமா? நம்ம இதை தட்டி விட்ருவோம். ஃபஸ்ட்டு இதை தட்டி விட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்து ஸ்க்ரூ ட்ரைவரு
திறந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ரஸ்டி பேர்லாக் கீ அடிச்சிருக்கு. அது தேவையப்படாது. அதுக்கப்புறம் நான் நேராக கீழே போயிட்டு பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். கீழே போயிட்டுருக்கேன் நேராக. ஓகே, நீங்கள் கன்னு இல்லாட்டி கிராஸ்பா வச்சு அதை சுட்டுக்கலாம். ஏன்னா செம்ம ஈஸி. அதனால் ஓகே. என்ன இருக்குது? உடன் ஸ்டிக்கா? வேறு ஒன்றும் இல்லை. எதுக்கப்புறம் இப்போ வந்தது வேஸ்ட்டா? இதை சுட்டு தலைவனா? இது அப்படியே இருக்கணும். எதுக்கு? ரிமோட் தானே வச்சுருக்கு, வேறு எதுவும் வச்சுருக்காது. சரி, நேராக மேலே போய்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம பிளாங்க் எடுத்து போட்டு சேஃப்டியில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு கார் இருந்தால் கார் எஸ்கேப் பண்ணி எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ அடுத்த தடவை வந்துட்டு வேறு ஏதாவது எஸ்கேப்பு இந்த கிராணி கேமில் இருந்துச்சுன்னா இருக்குது. ஆனால் விளாட்லாமா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் நீங்கள் சொன்னால் தான் செய்ய முடியும். ஓகே, என் இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐயோ, அது கட் பண்ணலையே. இதை அடிச்சு வச்சலாம், அவ்வளோதான். கட்டிங் பிளேயர் எடுத்து வரலையே. ஓகே, கட்டிங் பிளேயர் எடுத்து வரல. அப்படி உங்களுக்கு என் கமெண்ட் வேலை செய்ய மாட்டேங்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என் கமெண்ட் வேலை செய்யாதனால நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகே, நட சத்தமாக இருக்குது. கிராணி இல்லை, ஜஸ்ட்டு ஓகே. வேறு கீழே போய்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோப்பா, நானும் எவ்வளோ நேரம் எல்லாத்தையும் தேடிட்டு இருக்குது. 1 2 3 பிளாங்கையும் உடச்சாச்சு. ஓகே, இந்த ஃபுட் சீடு சீரியஸ். கேமரா போட்டு நம்ம நேராக இதுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அற்புதமான ஒரு ஐடியா வந்துச்சு. ஸ்க்ரூ டிரைவர் நம்ம அங்கே போட்டோங்க, அதை எடுத்துகிட்டு கீழே அந்த சிவந்தி இருக்குல்ல அந்த இடத்துல போய் பார்த்தா அப்படின்னு ஐடியா வந்தது. அதனால் நான் போயிட்டு கீழே ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு நேராக சீவருக்குள்ளே கிளம்புறான்னு இருக்கேன். ஓகே, அங்கே போனோன்னே நான் வசமாக இந்த கிளவி ஸ்பைடர்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அது ஃபஸ்ட்டு இங்கேருந்து போட்டோம், அதுக்கப்புறம் போனான். நான் எப்போதும் பார்ப்பேன், ஆனால் இன்றைக்கி மட்டும் தான் பார்க்கல. நான் அங்கே போனேன். இதான் 4வது நாள். தவறி செத்துடக்கூடாது. நானும் அந்த அத்துக்கு ஸ்க்ரூ பண்ணி பார்த்தா பேர்லாக்கி பரவாயில்லை. இங்கே ஐ நீட் டு பி கேர்ஃபுல் சொல்லி வாய முடிய கிளவி ஸ்பைடர் நிற்கிது. அதுதான் தப்பிச்சாச்சு. இதுக்கு மேலே பயமே இல்லை. ஆனால் மேலே கிராணி இருக்கு, பார்த்து தான் இருக்கணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான ஒரே ஒரு போடுது என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஏன் கிராணி இப்படி போகுது தோத்தல? நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்? இப்படி போட்டு என்ன போட்டு தோத்துறீங்க? உனக்கு ஒரு மனசாட்சி இல்லை? ஓகே, நம்ம கிராஸ்பாவ் கிடச்சா போதுங்க. போட்டு தள்ளிடுறான் கிராணியை. இன்னும் மாட்டேங்குது. ஏரோ கிடச்சிது, துப்பு கட்ட ஏரோ. ஏய், ஏரோ வாங்கடா. ஓஹோ, புரிஞ்சிச்சு. ஏரோ எங்கே இருக்குன்னா மேலே போகணும். டோர் எஸ்கேப்புக்கு தேவையான எல்லா பொருளும் கிடச்சிச்சு. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஹேமர் மட்டும்தான். ஓகே, ஃபஸ்ட்டு கிளவி அது போட்டு தந்துடலாம். போலுக்கு ஒழிஞ்சிப்போம். உள்ளுக்கு போச்சா, கதவு சாத்திட்டு என்ன பண்ணுறீங்க, பூட்டு போட்டுறீங்க. பூட்டு போட்டு இதை ஆன் பண்ணி விட்டா அவள் ஃப்ரெஷ் பாட்டில் அப்படியே ஃப்ரெஷ் ஆகி செத்து போன மாதிரி தான் வெளியே வருவேன்.
ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், ஹேமர் எடுத்துகிட்டு போயிட்டு ஒட்டச்சிட்டு எஸ்கேப் பண்ணுறோம் கைஸ். இது ஏமால சத்தியமாக ஏமால் சத்தியம். நான் அப்படி எஸ்கேப் பண்ணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டேன், இல்லாட்டி நான் கோவமாயிருவேன். ஓகே, நான் அப்படி எஸ்கேப் பண்ணிட்டேன் ஹேமர் எடுத்து வந்துட்டு அப்படின்னு. அப்படி டோர் எஸ்கேப் பண்ணிட்டேன் ஹேமர் எடுத்து வந்து அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியாய் ஆகுறீங்க. ஓகே, அப்படி நான் அதை கம்ப்ளீட் பண்ணது தான். அப்படி அதை நான் கம்ப்ளீட் பண்ணலாம் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? எங்கே இருக்குன்னே தெரியல. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா லைக் மட்டும் பண்ணுறீங்க. ஓகே சரி, இப்போ வாங்க ஃபர்ஸ்ட்டு போய் தரலாம். ஒலன்னு பேசாமல் டைம் வேறு ஓடிச்சு. இதோ எஸ்கேப்பை பாருங்க, உங்கள் முன்னாடியே கம்ப்ளீட்டாக முடிய போகிறோம். இப்போ என்ன பண்ணோம், ஒரு மாஸ்டர் கீயை வந்து போட்டால் போதும், முடிஞ்சிடும், கேமே ஓவர். ஓகே, கிராணி ஃப்ரெஷ் பாத்தில் குதிச்சு செத்து போயிட்டா எப்படி கிடைக்குதான்னு பாருங்கள். போஜான்ட்டு நகரு. ஐயோ எங்கடா, அப்பாடா கீழே இருக்குது மாஸ்டர் கீ. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரம் நிஞ்சா கேமிங். பாத்தியா இரனே எப்படி தப்பிச்சேன்னு? நம்மளாம் யாரு? பாய் கைஸ்.